மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கிளாம்பாக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஆம்னி பேருந்துகள் நிறுத்தும் இடத்தில் அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு செய்து வருகிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சமய மணிவண்ணனிடம் கேட்கலாம். சமய மணிவண்ணன், வணக்கம். இந்த ஆம்னி பேருந்துகள் விவகாரத்தில் தற்பொழுது அமைச்சரோடு சேர்ந்து யார் யாரெல்லாம் அங்கு ஆய்வு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? குறிப்பா மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கிய சந்தேகம், கிளாம்பாக்கத்திலிருந்து தான் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படுகிறது என்றால் மாநகருக்குள்ள இத்தனை நாட்கள் ஸ்டாப்ஸ் எல்லாம் இருந்ததே, அது இனிமேல் தொடருமா தொடராதான்ற ஒரு சந்தேகம் இருக்கு. எதனும் பதில் கிடைத்திருக்கிறதா? விரிவான தகவல்கள் சமய மணிவண்ணன். வணக்கம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடங்கப்பட்டு கடந்த 5 நாட்களாக தொடர்ந்து தென் மாவட்டங்கள் செல்லும் விரைவு போக்குவரத்து கழகத்தின் பேருந்துகள் மட்டுமே இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட்டுள்ளன. இந்நிலையிலிருந்து நேற்று முதல் ஆம்னி பேருந்துகள் கட்டாயம் தென் மாவட்டங்கள் செல்லும் ஆம்னி பேருந்துகள் கட்டாயம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்துதான் இயக்கப்படும் என்ற போக்குவரத்து துறை உத்தரவிட்ட நிலையில் நேற்று முன்பதிவு செய்த ஆம்னி பேருந்துகளை முன்பதிவு செய்த பயணிகளும் பேருந்து உரிமையாளர்களும் கடும் அவதிக்குள்ளான சூழல்ல இன்றைய தினம் முதல் கோயம்பேட்டுக்கு எந்த பேருந்துகளும் ஆம்னி பேருந்துகள் தென் மாவட்டங்களிலிருந்து இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகள் எதுவுமே இங்கு கிளாம்பாக்கத்தோடு தங்கள் பயணிகளை இறக்கி விட்டு அவரவர் பணிமனைக்கு செல்ல வேண்டும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இன்றைய தினம் சென்னை கிளாம்பாக்கத்தில் உள்ள பேருந்து நிலையத்தில் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடர்ந்து செய்தியாளர் சென்றார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது பெரும்பாலான ஆம்னி பேருந்துகள் இங்க கிளாம்பாக்கத்துக்கு பயணிகளை இறக்கிவிடும் சூழலில் ஒரு சில ஆம்னி பேருந்துகள் சாலையோரமாக பயணிகளை இறக்கிவிட்ட பின்னர் அவர்கள் அவர் கோயம்பேட்டிற்குள் செல்வதாக புகார்கள் வருவதாகவும், இந்த புகார்கள் காரணமாக தொடர்ந்து பயணிகளை இயக்கிவிடும் இங்கு கிளாம்பாக்கத்தில் இறக்கிவிட்டதோடு பேருந்துகள் கோயம்பேட்டிற்கு செல்லக்கூடாது என போக்குவரத்து துறை சார்பாக உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக அமைச்சர் சிவசங்கர் கிளாம்பாக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஆம்னி பேருந்துகளுக்கான நடைமேடை மற்றும் ஆம்னி பேருந்துகளின் பார்க்கிங் இடங்கள் ஆகியவற்றில் ஆய்வு மேற்கொண்டு ஆம்னி பேருந்து ஓட்டுநர்களும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள வசதிகள் குறித்து கேட்டிருந்தார். தொடர்ந்து மாநகர போக்குவரத்து கழகங்களின் பேருந்துகள் நிறுத்துமிடத்திற்கும் அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தற்போது சென்னையில் இயக்கப்படும், அதாவது சென்னையில் இருந்து இங்கு கிளாம்பாக்கம் இயக்கப்படும் அனைத்து ஆம்னி பேருந்துகளும், கிளாம்பாக்கம் வழியாக இயக்கப்படும் அனைத்து ஆம்னி பேருந்துகளும் இந்நேற்றிலிருந்து கிளாம்பாக்கத்தில் இருந்தே இயக்கப்பட உள்ளன. குறிப்பாக சென்னைக்குள் இருக்கும் பேருந்து நிறுத்தங்கள், அதாவது ஆம்னி பேருந்துகளுக்கான பேருந்து நிறுத்தங்கள் அனைத்துமே இன்று முதல் அனைத்து பேருந்துகளும் அவர்கள் அங்கிருந்து கிளாம்பாக்கம் வருவதற்கு வசதியாக எங்கெங்கு பேருந்து நிறுத்தங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளதோ அங்கிருந்து சிறப்பு பேருந்துகள் சென்னை கிளாம்பாக்கத்திற்கு இயக்கப்படுவதாக அமைச்சர் சிவசங்கர் உறுதியளித்துள்ளார். இந்த பேருந்துகள் இந்த பேருந்து சேவையானது தொடர்ந்து பயணிகளின் வசதி கருதி தொடர்ந்து இயக்கப்படும் எனவும் அமைச்சர் சிவசங்கர் உறுதியளித்துள்ளார். நன்றி சமய மணிவண்ணன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.